எகிப்து நாடு பிரமிடுகள் உயர்ந்து நின்ற நாடு. நைல் நதி வாழ்வை ஊட்டிய தேசம். அரண்மனைகள் தங்க ஒளியில் மின்னிய பேரரசு. அந்த நாட்டில் ஒரு ராஜா. அவன் பெயரை மக்கள் மரியாதையால் சொன்னார்கள். ஆனால் அவன் இதயத்தில் இருந்தது மரியாதை இல்லை, பயம். Faster, you dogs! The pyramids won't build themselves. God of our fathers, give us strength. இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்தாலும் பெருகிக் கொண்டே இருந்தார்கள். ராஜா யோசித்தான், இவர்கள் நாளை நமக்கு எதிரியாக எழுந்தால், பயம் அதிகாரத்தோடு சேர்ந்தால் அது கொடூரமாக மாறும். அவன் சுமைகளை அதிகப்படுத்தினான். அவன் வேலைகளை கடினப்படுத்தினான். ஆனால் அது போதவில்லை. ஒரு இருண்ட உத்தரவு பிறந்தது. ஆண் குழந்தைகள் எல்லாம் உயிரோடு இருக்கக்கூடாது. அரண்மனைக்கு 2 பெண்கள் அழைக்கப்பட்டார்கள். சிப்ரா, புவா. அவர்கள் படை வீரர்கள் இல்லை. அவர்கள் அரசியல் தலைவர்கள் கூட இல்லை. அவர்கள் மகப்பேறு பார்ப்பவர்கள். வலி மற்றும் உயிர் சந்திக்கும் அந்த சிறிய பிரசவ அறையில் அவர்கள் நிற்பவர்கள். ராஜா சொன்னான், ஆண் குழந்தை பிறந்தால் அதை முடித்து விடுங்கள். அந்த நொடியில் அவர்கள் வாழ்க்கை 2 பாதைகளாக பிரிந்தது. ஒரு பாதை பாதுகாப்பு, மற்றொரு பாதை நேர்மை. We must be brave. The king's order is clear. But the babies are innocent. We cannot. We will not. பைபிள் ஒரு வரியில் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை பயந்தார்கள். அவர்கள் ராஜாவை விட தேவனையே அதிகம் பயந்தார்கள். அந்த சிறிய கல் சுவர்களுக்குள் இரத்தத்தின் வாசனை இருந்திருக்கலாம், அழுகையின் சத்தமும் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் கைகளில் இருந்தது மரணம் அல்ல, உயிர். அவர்கள் குழந்தைகளை காப்பாற்றினார்கள். யாரும் கைத்தட்டாத தைரியம். ஒரு சிறிய ஆண் குழந்தை. அவன் பிறந்தபோது அவனுடைய அம்மா அவனை 3 மாதம் மறைத்தாள். பிறகு ஒரு கூடை, அதில் பிசின் பூசி நீர் புகாதபடி செய்தாள். அதை நைல் நதியில் வைத்தாள். அது ஒரு தாயின் நம்பிக்கை. அந்த கூடை அரண்மனைக்கு அருகில் நின்றது. அரசகுமாரி அந்த குழந்தையை கண்டாள். அவன் பெயர் மோசே. அவன் வளர்ந்தான். ஒரு அடிமை தேசத்தை செங்கடலை கடக்க வைத்த விடுதலை செய்தான். அவன் 10 கட்டளைகளை பெற்றான். ஒரு ஜனத்தை வழிநடத்தினான். ஒரு குழந்தையை காப்பாற்றிய தீர்மானம் ஒரு தேசத்தை காப்பாற்றியது. இப்பொழுது நான் உங்களிடம் கேட்கிறேன், அந்த நாள் சிப்ரா, புவா ராஜாவை பயந்திருந்தால் மோசே இருந்திருப்பாரா? சில சமயம் வரலாறு அரண்மனையில் எழுதப்படாது. அது எழுதப்படும் யாரும் பார்க்காத ஒரு சிறிய அறையில், ஒரு நேர்மையான முடிவில். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் யாரை நீங்கள் அதிகம் பயப்படுகிறீர்கள்? மனிதரா அல்லது தேவனா? உங்கள் ஒரு சிறிய சரியான முடிவு யாரோ ஒருவரின் எதிர்காலத்தை மாற்றலாம். நீங்கள் அறியாமலே ஒரு மோசேயை காப்பாற்றி கொண்டிருக்கலாம். இப்போது ஒரு கேள்வி. மோசே போலவே மற்றொரு குழந்தையின் பிறப்பு ஒரு ராஜாவை பயமுறுத்தியது. அந்த ராஜா 2 வயதுக்கு கீழுள்ள ஆண் குழந்தைகளை கொல்ல உத்தரவிட்டான். அந்த குழந்தை யார்? கமெண்ட்ல எழுதுங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு சிந்தனை கொடுத்திருந்தால் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏனெனில் சில கதைகள் கேட்க மட்டுமல்ல, வாழ்க்கையை மாற்ற வருபவை. இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன். கடவுள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்.